நம்ம வந்து மேலே மவுண்டனுக்கு போகிறதுக்கு கீழே பைக் எடுத்தாகணும் கண்டிப்பாக. ஏன்னா பைக் இல்லாமல் இருந்தால் நம்ம போக முடியாது. அது இங்கே வந்து ஜிம்மின்னு சொல்லி ஒருத்தருக்கா ரொம்ப ட்ரஸ்டான பர்சனு. இவங்க வந்து பைக்ஸ் எல்லாம் ஹை ரேஞ்சான பைக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹிமாலய, ராயல் என்ஃபீல்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன பைக் வந்தாலும் இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட கார்டு நம்மள்கிட்ட வந்திருக்கு. இந்த கார்டையும் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, ஏதாவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட பைக்கை அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியான பைக்கு, டெய்லி சர்வீஸ் பண்ணுறாங்க, டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க. பைக்கு டேமேஜ் ஆனாலும் அதுக்கு நீங்கள் முதல்லையே வீடியோ எடுத்துக்கணும். நான் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டேன். அதனால் எல்லா பைக்ஸுமே இருக்குது. நான் பைக்கோட ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ராயல் என்ஃபீல்டு எடுத்து ஹிமாலய இருக்குது, ராயல் என்ஃபீல்டில் இருக்குது, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலய இருக்குது, ஹோண்டாவில் இருக்குது. என்ன பைக் வேணுமோ எல்லா பைக்குமே கிடைக்கும் இவங்கள்ட்ட. வந்து நான் எடுத்த வண்டி வந்து ஸ்கூட்டி தான் இருக்குது. இந்த பைக்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன வண்டி வேணாலும். ஆமாம், ஆனால் சர்வீஸ் கேரேஜும் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் வண்டி கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதையும் உங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா? அது வேறு பைக்கு, டாக்ஸி எல்லாமே ரெண்டில் எடுத்துக்கலாம் நீங்கள். இவர் தான் மிஸ்டர் ஜிம்மி. வந்தீங்கன்னா மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் கொடுப்பாரு. நல்ல வண்டி ரீசனபிள் ப்ரைஸில் கொடுப்பாரு. எல்லா வண்டியுமே கண்டிஷனில் இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. எல்லாம் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ எல்லாமே உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் ஓட்டணும். ஓகே, டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி எங்கே தங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா அந்த வீடு ஒயிட் கலரில், அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். ஃபுல் வீடியோ ஒரு நாள் ஃபுல் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். கீழே மேலே வரைக்கும் போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு மேலே மலையில் ஏறிட்டுருக்கோம். மலைக்கு மேலே போயிட்டு நம்ம தங்க போகிற இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. பைக்கோட ரெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் வரும். எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். மணாலி வர ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணணும். அந்தளவுக்கு தரமாக இருக்குது இந்த இடம். வாங்க பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே ஒரு அழகான இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மணாலி. இங்கே வர்றதுக்கு சில விஷயங்கள்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வர்றது, என்ன வர்றது, எங்கே வரணும், எப்படி வரணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்க போகிற இடத்த காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தங்க வர இடம் பார்த்திங்கன்னா நிர்வாணா. இது வந்து ஒரு கிளாம்பிங் ஹவுஸ். இங்கே வந்து 360 வியூவில் கண்ணாடி போட்டு முன்னாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம தங்கிக்கலாம். தங்கி வியூ எல்லாம் செம்மையாக இருக்கும். பின்னாடி மலை இருக்கும். மலையோட வியூ எடுத்திருக்கேன், அது வேறு இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு வாங்க உள்ளே போவோம். ஓகேண்ணா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து மணாலி வரீங்கன்னா எத்தனை பேர் வந்தீங்கன்னா எப்படி தங்கலாம், எங்கே தங்கலான்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீட்டில் ரூமில் வந்து 8லேருந்து 10 பேர் வரைக்கும் தங்கலாம். ஓகேயா? உள்ளே வாங்க போவோம். ஓகே, இதுதான் ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கே ஒரு பெட் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் மொத்தமாகவே ரூமில் வந்து 10 பேர் தங்கிக்கலாம். இதை வேறு இல்லாமடிக்கு இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. இது வந்து ஹீட்டர். இங்கே பயங்கரமாக குளிர்ந்துச்சுன்னா பெட்டு வந்து உங்களுக்கு வார்மாக வைக்கும், ஹீட்டு. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரூமு சர்வீஸு. அப்படி இங்கே வந்தீங்கன்னா லாக்கர் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ். நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சுக்கலாம் இதுக்குள்ளால். ஓகே, அப்படியே இங்கே ஊஞ்சால் ஒன்று இருக்குது. அப்படி நீங்கள் ஊஞ்சால் ஆடிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். ஓகேயா? செம்மையாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். அப்படியே வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வியூ. இப்போ மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கிளியராக தெரில. நான் வெளியில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்த வீடோட ரூமோட வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இதில் உட்காந்துட்டு நீங்கள் டீ காஃபி வேணால் சாப்பிட்டுக்கலாம். செம்மையான ஒரு வியூ இருக்குது. மேலே மேகமூட்டத்தோட பனி கட்டி நிற்கிற அந்த அளவுக்கு வியூவோட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் அந்த வியூ வரல. வீடியோவில் காமிக்கிறேன், எடுத்திருக்க வீடியோ ஜாயின் பண்ணிப்பேன் வீடியோவை, அது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு. இந்த வீட்டில் ஒரு 4லேருந்து 5 பேர் தங்கிக்கலாம். கம், லெட்ஸ் கோ, கம். Come, let's go. Come.
அப்படியே வந்து இன்றைக்கி நாங்கள் தங்கின ரூமை வந்து காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தி பிடிச்ச ரூமுன்னா இந்த ஒரு ரூம் தான். ஏன்னா அதில் ஸ்பெஷலாக ஒரு சாதம் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். இதான் நான் தங்கின ரூமு. இதில் 100% நான் காசு கொடுத்து தங்கினதுக்கு தரமாக ஒரு சாதம் இருந்துச்சு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, வரல, வெளிநாட்டில் இருக்காங்க. வந்தாங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக ஐ வில் கம் பேக். இதுதான் பெட்ரூம். உள்ள டாய்லெட் இருக்குது. இங்கே நீங்கள் ஷவர் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஷவர் பண்ணுறதுக்கு அவங்களே டெக்கரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எதாவது வேணும்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ட்ரிங்க்ஸ் கேட்டிங்கன்னா ஆல்கஹால் இல்லை அது மாதிரி, இல்லை உங்களுக்கு வைன் ஜூஸ் இது எதாவது வேணும்னா, இல்லை எதாவது வேறு எதாவது ஜூஸ் வேணும்னா அவங்களே எல்லாமே டெக்கரேட் பண்ணி ஒரு செட்டப்போட கொடுப்பாங்க. அது வர மணிக்கு இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் இதில் வந்து இங்கே பயங்கர குளிராக இருக்கும். எனக்கு மூச்சு வாங்குறதுலேயே தெரியும், உங்களுக்கு மூச்சு வாங்க முடியல, அந்தளவுக்கு குளிர். இதில் வந்து பெட்டு வந்து வார்மாக வச்சுக்கலாம் நீங்கள் தூங்கும்போது. அந்த சிஸ்டம் வச்சுக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நேற்றுக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு. டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ், அந்த லைட்டிங்க்குன்னே நீங்கள் வரலாம், அந்தளவுக்கு தரமாக வச்சுருக்காங்க. ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வியூவை பாருங்கள். நீங்கள் தரமாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு தரமான ஸ்பேஸை வரணுன்னா மணாலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நிர்வாணா ரிட்ரீட் த பிளேஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். வாங்க அடுத்த பிளேஸை வியூவை காமிக்கிறேன். தரமான வியூ, வாங்க போவோம். பஸ் காட்டுங்க. அப்படியே நீங்கள் ஒரு 100% ஒரு நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா ஆப்பிள் பார்த்தீங்களா, ஆப்பிள் நிறைய இருக்குது. இங்கே இருக்குது, நிறைய ஆப்பிள் இருக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபயர் கேம்ப் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. நான் நைட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மியூசிக் இருக்குது, ஃபயர் கேம்ப் இருக்குது. ஓகே, இந்த ஃபயர் கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டின்னர் சாப்பிட்டேன். பன்னீர், பட்டர் பன்னீர், பட்டர் சிக்கன், தால், அப்புறமா கொஞ்சோண்டு சலாட் எடுத்துப்போம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், நமக்கு பிடிச்ச பச்சை மிளகாய், டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. சிக்கனை ட்ரை பண்ணுவோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கு. செம அடிப்பொடி. பஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? வாங்க வியூ காமிக்கிறேன். இங்கே வந்து தங்குறதுக்கு ஒரு தரமான, நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு வேல்யூவான ஒரு தரமான ஸ்பாட்னா இதுதான். பாருங்க, எப்படி தரமாக இருக்குல்ல? வாங்க டீ குடிக்க போகலாம். நம்ம காலையில் டீ ரெடியாக கொடுத்துருக்காங்க. டீ ரெடி, சீனி இருக்குது, சீனி வேணால் போட்டுக்கலாம். ஒரு அமேசிங்கான வியூவில் அமேசிங்கான காஃபி, டீ என்ன வேணால் குடிச்சிக்கலாம். என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குது, டீ சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. டீ கொடுத்தாங்க. டீ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டீயும்
சாண்ட்விச்சும் ப்ரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்திருக்கு, சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரெட் ஆம்லேட் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மணாலியோட ஹேர்பின் வியூ மேலே கீழே இறங்கி இப்படி வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா கீழே அடுத்த ரோடு போயிட்டே இருக்கும். கீழே உங்களுக்கு வீடெல்லாம் தெரியும். மெயின் சிட்டி கீழே போகணும், போயிட்டே இருந்தாங்க மெயின் சிட்டி. ஆமாம், டிராஃபிக்கை பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே இறங்க போகிற வழி பார்த்திங்கன்னா இதுதான் மலை பிரதேசம். ஒரே கீழே ஜிப் நம்ம ஹேர்பின் வியூ தான், ரோடு தான் ஃபுல்லாக சுற்றி வளைஞ்சி போயிட்டே இருக்கும். நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டும்போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேயா, பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னையோட ட்ரிப்பு முடிச்சுட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மணாலியை சுற்றி பார்த்தாச்சு நல்லபடியாக. ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னதுன்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. கொண்ட குப்பையை நீங்களே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல குப்பை தொட்டிகள் இருக்குது, ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த குப்பையை மறுபடியும் எங்கேயாவது கொண்டு போய் தூர போடுங்க. ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். இயற்கை ரொம்ப முக்கியம் நமக்கு. இது நம்மளோட முதல் உயிர் கொடுக்குற இடமே இயற்கை தான், மலை பிரவாரம் தான். அதனால் தயவு செஞ்சு குப்பைகளை திரும்ப கொண்டு போயிருங்க, ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். நம்ம மணாலி ட்ரிப் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ தயவு செஞ்சு இயற்கை நேசிங்க, நிறைய மரங்கள் வளங்க. ஓகேயா, பார்ப்போம். கீழே போயிட்டு வண்டியை டெலிவரி கொடுக்கணும். வண்டியை டெலிவரி கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு நம்ம அப்படியே பார்த்து சுற்றி பக்கத்தில் எதாவது இருந்துச்சுன்னா சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பார்ப்போம் எப்படி என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகேயா, சந்திப்போம்.